எஸ்எஸ்சி, எம்டிஎஸ் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. இதுல 4th பிப்ரவரி 1 அண்ட் 2 ஷிஃப்ட்ல ஜிகேல எப்படி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மைண்டுக்குள்ள ஒரு டவுட் போயிட்டு இருக்கு. பழைய பேட்டர்ன்லயே, அதாவது போன வருஷம் கேட்ட பேட்டர்ன்லயே கேட்கறாங்களா, இல்ல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணிட்டாங்களான்னு டவுட் இருக்கு. ஃபண்டமெண்டல் டாபிக் இப்ப பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கானமிலாம் வந்து எந்த ஏரியால கொஸ்டின கேட்கறாங்க, இது ஒண்ணு. ஸ்ட்ராட்டஜிக்கலா எத கேட்கறாங்க? ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்த டான்ஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் கேட்கறாங்களா? இல்லையா? இப்படி ஒண்ணு. இத விட முக்கியமானது கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்ல இந்த வருஷம் கேட்கறாங்களா? அதாவது 2025 கேட்கறாங்களா? இல்ல 24 கேட்கறாங்களா? இந்த மாரி நெறைய டவுட் வந்து ஸ்டூடெண்ட்க்கு போயிட்டு இருக்கு. அதுவும் பர்ட்டிகுலரா ஜிகே டாபிக்ல இருந்து. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது, இந்த எண்டு வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கிடைக்கும். ஓகே, எந்தெந்த ஏரியாலாம் கொஸ்டின கேட்கறாங்க. அது ரிலேட்டடா என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த டைம் ரிவிஷன் தான். இதுல வந்து என்னன்னா, நம்ம ஒழுங்கா பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள ஃபுல்லஸ்ட் குடுத்த மாரி வந்து ஃபீலே இருக்காது. ஸோ அதனால தான் எதெல்லாம் வந்து கேட்கறாங்க, எப்படி கேட்கறாங்க, அதுக்கு ஏத்தாப்புல ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா, எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, கேள்வி வந்து பாருங்களேன். அந்த கேள்வி யாருமே ஸ்டூடெண்ட் எனக்கு ஷேர் பண்ணல. ஒரு ஹிந்தி சேனல்ஸ், ஏன்னா நெறைய ஹிந்தி சேனல்ஸ் வந்து ரிவ்யூ போட்டுட்டே இருக்கானுங்க. அவங்க போடும்போது என்னால வந்து என்னன்னா, சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா அவங்க எல்லாமே அப்படி அப்படியே ஷேர் பண்றாங்க. ஆனா எல்லாமே ஹிந்தில ஷேர் பண்றானுங்க. அதனால ஒரு சேனல் ஹிந்தில போட்டிருந்தாங்க. அத இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். சரி, என்ன கரெக்ட் ஆர்டர் அப்படின்னு கேட்கறாங்க. இதிலிருந்து கிளாசிக்கல் டான்ஸ்ல ஓல்டஸ்ட் டூ நியூவஸ்ட் அப்படின்னு கேட்கறாங்க. இது என்ன டாபிக் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்ம கிளாசிக்கல் டான்ஸ் வந்து ஃபண்டமெண்டலா லேர்ன் பண்ணியிருப்போம். நம்ம லேர்ன் பண்ணும்போதே ஒரு பேசிக்ஸ் வந்து தெரியும். பரதநாட்டியம் தான் இருக்கறதுலயே வந்து ஓல்டஸ்ட் கிளாசிக்கல் டான்ஸ். நம்மளுக்கு ஆப்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. பட் ஸ்ட்ராட்டஜிக்கல இருந்து கொஸ்டின் எடுத்திருக்காங்க. இது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து வாங்க. அடுத்து என்ன கேள்வி? கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஏன்ஷியன்ட் இந்தியன் லிட்டரரி டெக்ஸ்ட். என்னன்னு சொல்றாங்க? இந்த 4 டெஸ்ட்ல இங்க குரோனாலஜி ஆர்டர் தெரிஞ்சா போதும் இந்த கொஸ்டின வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இங்க பாருங்களேன். உபனிஷத்து வந்து இருக்கு, ரைட்டா? சோ உபனிஷத்து வந்து இருக்கு. மனுஸ்மிருதி இருக்கு. ஆப்ஷன் எப்படி இருந்ததுன்னு தெரியல. பட் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உபனிஷத்து எந்த பீரியடு? வேதிக் பீரியட், ரைட்டா? ஏன்னா வேதிக்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? உபனிஷத் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட்ட லேர்ன் பண்ணுவோம். மனுஸ்மிருதி, நல்லா கவனிங்க. மனுஸ்மிருதி எல்லாமே என்னன்னா, வேதிக் பீரியடுக்கு அப்புறம் தான் வரும். சோ வேதிக் பீரியடுக்கு அப்புறம் தான் வரும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உபனிஷத்து இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் என்ன வரணும் அப்படின்னா, மனுஸ்மிருதி வரணும். இது வந்து என்னன்னா ஒரு பேட்டர்ன். இது குரோனாலஜி ஆர்டர். அத வச்சு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஜிக்கலா சப்போஸ் இந்த கொஸ்டின் தெரியலன்னா, எப்படி ஆன்சர் பண்றது அப்படின்னு வந்து சொல்றேன். மிச்சம் இருக்கிறது வந்து என்னன்னா, இங்க பாருங்களேன். பிரதியாக்ஷம், கதா இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டர்ல இருக்கு. தெரிஞ்சுக்கங்க. ஒரு குரோனாலஜி பேட்டர்ன்ல ஹிஸ்டரி, அது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரில இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. போன வருஷம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டரரி டெக்ஸ்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்தாங்க. பட் இந்த அளவுக்கு எடுக்கல. ரொம்ப டெப்த்தா போய் அது குரோனாலஜி ஆர்டரா, இல்ல எது வந்து என்னன்னா கரெக்ட் ஆர்டர் அந்த மாரி கேட்கல. பட் இப்படி கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. இதுக்கு என்னன்னா, ரொம்ப டைம் வந்து தேவைப்பட வேண்டியது இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கங்க. டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி தான். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரில வேதிக் ஏஜ். அப்பனா டாபிக்ல இருந்து என்ன ஃபண்டமெண்டல்ல இருந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அப்ப அது ரிலேட்டடா என்ன பண்ணிக்கணும்? பிரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த இத வந்து நான் குடுத்திருக்கேன். அடுத்து வாங்க. அடுத்து என்னன்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து பொங்குடு. பொங்குடு கூஃப், அதாவது ஒரு ஃபெஸ்டிவல். ஃபெஸ்டிவல் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஆல்ரெடி பிரிப்பேர் பண்ணியிருக்கணும். நான் நெறைய ஸ்டூடெண்ட்ட வந்து சொல்லியிருக்கேன். ஸ்ட்ராட்டஜிக்கு அப்படின்னாவே, அதுவும் எம்டிஎஸ் பொறுத்தளவுக்கு, இப்ப ரீசென்ட்டா எஸ்எஸ்சில வந்து என்னன்னா, எந்த ஏரியால ஸ்ட்ராட்டஜிக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபெஸ்டிவல்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 2வது வந்து கிளாசிக்கல் டான்ஸ். 2வது வந்து கிளாசிக்கல் டான்ஸ். 3வதா எங்க போறாங்கன்னா, ஃபோக் போறாங்க. 3வதா வந்து ஃபோக் டான்ஸ் போறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி வந்து ஃபெஸ்டிவலுக்கு குடுங்க. அருணாச்சல் பிரதேசத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்றாங்க. பொங்குடு அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவல்ல எந்த தெய்வத்த வந்து நெனச்சு அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஃபேக்சுவலானதான். ஏன்னா முதல்ல இதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபெஸ்டிவல வந்து குடுத்துருவாங்க. ஒரு ஃபெஸ்டிவல குடுத்துட்டு அது எந்த ஸ்டேட் அப்படி கேட்பாங்க. இல்ல என்ன ட்ரைப் இந்த மாரி ஏரியா தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இதுல ரொம்ப டெப்த்தா போய் வந்து அது என்ன தெய்வம் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்காங்க. அதனால இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் தான். அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும்னா ஸ்கிப் பண்ணுங்க. ஏன்னா தெரியாம நம்ம கை வச்சாலும் நெகட்டிவும் போயிறக்கூடாது. அதனால தான். இதுக்கு ஆன்சர் வந்து ஏ, ரங்கோது. ஆக்சுவலி இது வந்து நியூஸ்லயுமே இருந்திருக்கு. இங்க பாருங்களேன். டிசம்பர் 2020 ஃபெஸ்டிவல், ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அது நியூஸ்ல வரும்.
ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் நியூஸ்ல இருந்திருக்கு. அடுத்து வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் 2025. அப்ப 2025ல கரண்ட் அஃபேர் எடுத்தா உங்களுக்கு என்ன தெரியும்னா, ஓகே. அப்ப 2025ல இருக்க இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர் நம்ம லேர்ன் பண்ணிருப்போம். அத ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா, ரிவைஸ் பண்ணுங்க. இதுல பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங்க வந்து கேட்டிருக்காங்க. அப்ப என்ன டாபிக்னா இன்டர்நேஷனல் ரைட்டா. ஏன்னா பிரிக்ஸ் சமிட் எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் சம்பந்தப்பட்ட ஏரியால நம்ம லேர்ன் பண்ணுவோம். அவங்க என்ன கேக்குறாங்க? பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங். நல்லா கவனிங்க. பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட மீட்டிங் நடந்திருக்கும் எங்கன்னா பிரேசிலா. பிரேசிலானா பிரேசில் ரைட்டா? பிரேசில்ல தான் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரோட மீட்டிங் நடந்திருக்கும் பிரிக்ஸோடது. பட் இவன் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் மினிஸ்டர். ஆக்சுவலி என்னன்னா பிரிக்ஸோட இது வந்து ரியோடி ஜெனிரோல நடந்திருக்கும். அதுல வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பிரேசியா நடந்திருக்கும். இவங்களோட ஃபாரின் மினிஸ்டர் எங்கன்னா ரியோடி ஜெனிரோ பிரேசில்ல தான் வந்து நடந்திருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ரியோடி ஜெனிரோ. பட் கரண்ட் அஃபேர்ல இதையும் நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். அதுவும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். இது எந்த மாச கரண்ட் அஃபேர்னா நான் ஏப்ரல் மாச கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இன்டர்நேஷனல் போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்த கேள்வி. இந்த இந்தியன் அத்லெட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எவர் பாரா ஒலிம்பிக் கோல்டு மெடல் இன் ஆர்ச்சரிஸ் அட் 2024 சம்மர் பாரா ஒலிம்பிக்ஸ் இன் பாரிஸ். இது வந்து என்னன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் நல்லா கவனிங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் டெஃபினட்டா என்ன 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து எம்டிஎஸ்ல இருக்கும். பட் அது எதுல கேட்கறான் தான் கரண்ட் அஃபேர் ஓரியன்டா இருக்கா, லாஸ்ட் 6 மந்த் கரண்ட் அஃபேர் ஓரியன்டா இருக்கா தான் பார்க்கலாம். இல்ல வந்து ஒலிம்பிக் சம்பந்தப்பட்ட இல்ல இந்தியால ஏதாவது ஒரு வந்து அத்லெட் ரொம்ப ஹை லெவல்ல பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிராஜ் சோப்ரா மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி இது வந்து பிக் பண்ணுவாங்க. அதே இதுல அது என்னன்னா 2024 சம்மர் ஒலிம்பிக்ஸ்ல அதுவும் ஃபர்ஸ்ட் மெடல் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் எவர் பாரா ஒலிம்பிக் கோல்டு மெடல். இது ரொம்ப யூனிக்கானதுல ஆர்ச்சரியில. அது யாரு வாங்கியிருப்பேன்னா ஹர்விந்தர் சிங். ஹர்விந்தர் சிங் பாரிஸோட 2024 ஜஸ்ட் ஏதாவது இந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து என்னன்னா கரண்ட் அஃபேர்ல படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது வந்து ஒரு யூனிக்கா இருக்கும். எக்ஸப்ஷனலா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அத மட்டும் என்னன்னா பார்த்து வச்சுக்கணும். பர்ட்டிகுலரா என்ன ஒலிம்பிக் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி வந்து என்னன்னா வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா ஹை லெவல்ல ஏதாவது வந்துன்னா ஒரு மெடல் வாங்கியிருக்கானா அதையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் நாட் கன்சிடர் த காமனான வெதர் எலிமெண்ட்ஸ். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஜியோகிராஃபி பேஸ்டு கொஸ்டின் தான். நீங்க பார்த்தனே கண்டுபிடிச்சலாம். ஸோ ஒரு வானிலையோட கூறு எது இருக்குன்னா கண்டிப்பா வெப்பநிலை வரும், ஈரப்பதம் வரும், காற்று வரும். மண்ணோட வந்து பிஹெச் எதுக்கு வரப்போகுது? அதுக்கும் வானிலைக்கும் சம்பந்தம் கிடையாது பெருசா. ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். சி இதெல்லாம் என்னன்னா நீங்க படிக்காட்டாலும் லாஜிக் இல்ல படிச்சிருந்தாலும் ஈஸியா என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி கொஸ்டின் மிஸ்டேக்கை வந்து பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த ஜியோகிராஃபில நம்ம வந்து வானிலை சம்பந்தப்பட்ட எல்லாமே எங்கன்னா மான்சூன்ல லேர்ன் பண்ணுவோம். ஸோ எதுக்காக சொல்றேன்னா நீங்க ஃபண்டமெண்டல்னு ஒரு வாட்டி என்ன ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க. 61வது நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின். இங்க பாருங்களேன். முதல்ல இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்லாம் என்ன பண்ண மாட்டாங்க, எம்டிஎஸ்ல எடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டா ஒன் லைன்ல தான் இருக்கும். பட் இங்க பாருங்களேன். ஒரு ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி வந்து கேட்கறாங்க. இதுல கிராண்ட் மாஸ்டர் கார்த்திக் வெங்கட்ராமன் இவர் வின் பண்ணாரா அப்படின்னு கேட்கறாங்க. அவருக்கு 6 லட்சம் வந்து பிரைஸ் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி. ஐ மீன் ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்து வந்து என்னன்னா 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். இன்டர்நேஷனல் மாஸ்டர் நிலாஷ் ஷாகா ஆக்சுவலி 2வது பிளேஸ் வாங்குற மாதிரி போயிருப்பாரு. பட் ஏதோ லாஸ்ட் கேம்ல என்னன்னா கங்குலி கிட்ட வந்து தோல்வி அடைஞ்சு அவர் 3வது பிளேஸுக்கு போயிருப்பாரு. பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கார்த்திக் வெங்கட்ராமன், அடுத்து வந்து 2வது வந்து சூரிய கங்குலி, 3வது நிலாஷ் ஷாகா. ஸோ அதனால என்ன வரும்னா 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா தான் இருக்கு. இப்படிலாம் கேட்கறாங்க. 2061வது நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப்ல எப்ப நடந்ததுன்னா 2024 ஆகஸ்ட் மாசம் நடந்தது. இந்த ஏரியால இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொஸ்டினை வந்து கை வச்சிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்து எலக்ட்ரிக்கல் சேஃப்டி டே 2025 அப்ப அவர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பவர் அண்ட் நியூ ரினியூவல் எனர்ஜி ஸ்ரீபாத் யசோ நாய்க் என்ன லான்ச் பண்ணாங்க? எலக்ட்ரிக்கல் சேஃப்டி டே வந்துன்னா ஒரு தீம் இம்பார்ட்டன்ட் டே மாதிரி வந்து செலிப்ரேட் பண்றது. அது ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்களேன். அஃபிஷியல் சேஃப்டி மாஸ்க் சுரக்ஷா சக்தி அண்ட் எலக்ட்ரிக்கல் சேஃப்டியோட ஹேண்டில் புக் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இது நியூஸ்ல இருந்தது. இங்க இருக்கு பாருங்களேன். அதாவது ஜூன் மாசம் 2025 வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பவர் அண்ட் ரினியூவல் எனர்ஜி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சுரக்ஷா சக்தி இது வந்து ஒரு சேஃப்டி மாஸ்கட் அண்ட் வந்து சேஃப்டியான
ஹேண்டில் புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான் வரும். இப்ப எம்டிஎஸ்ல 2 விதமா வந்து நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து 2024 நடந்த கரண்ட் அஃபேர்ன்னு கேட்கறாங்க, 2025ஓட கரண்ட் அஃபேர்ன்னு கேட்கறாங்கன்னா, நம்மளுக்கு ஆக்சுவலா வந்து எம்டிஎஸ் ஓட எக்ஸாம் வந்து செப்டம்பர், இந்த அக்டோபர் அந்த டைம்ல நடக்க வேண்டியது. பட் சம் இஷ்யூனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் பிப்ரவரி 2026 நடக்குது. ஸோ என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து அந்த டைமே செட் பண்ணியிருக்கலாம். சில கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்கலாம். செப்டம்பர் மாசத்துல வந்து இருக்கனால தான் அது டைம்ல அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட், இந்த ஜூன், ஜூலை அந்த பீரியட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், சில கரண்ட் அஃபேர் வந்து எடுத்திருக்காங்க. அதையும் என்ன பண்ணிட்டுனா ஆட் பண்ணிட்டாங்க. அதே மாரி இப்ப பிப்ரவரில இருக்கனால இந்த டைம் என்ன பண்ணுவோம்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷஃபிள் ஆகுறனால என்ன ஆகும் அப்படின்னா, 1 ஆர் 2 கரண்ட் அஃபேர் 2024லயும் வருது, 2025 வருது. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, எதனால வந்து 2024, 25 இந்த மாரி நெறைய கேட்கறாங்களே அப்படின்னா, ரீசன் மேபி இது இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் சொல்றேன். அடுத்து பாருங்க. அசர்ஷன் அண்ட் ரீசன் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. சோட்டா நாக்பூர் பிளேட்டு வந்து சென்ட்ரல் ஹைலாண்டோட ஈஸ்டர்ன் எக்ஸ்டென்ஷனா அப்படின்னு ஒரு இது. 2வது வந்து சோட்டா நாக்பூர் பிளேட்டு ட்ரெயின் பிரைமரிலி பெய்த வந்து சாம்பல் அண்ட் பேத்வா ரிவர். ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இது பேசிக்கான கான்செப்ட். இது லேர்ன் பண்ணலைன்னா டஃப் ஆனதான். சோட்டா நாக்பூர் பிளேட்டு இது எல்லாமே எந்த ஏரியால நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா கவனிங்க. பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, பெனின்சுலர் பிளாட்டூ இந்த இதில நான் வந்து ப்ராப்பரா உங்களுக்கு மைண்ட் மேப்ல வந்து நான் டீச் பண்ணியிருப்பேன். ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கான்செப்ட் இது. இங்க பாருங்க. அதாவது என்ன அப்படின்னா, நம்மளோட பெனின்சுலர் பிளாட்டூ வந்து 2ஆ பிரிப்பாங்க. ஒண்ணு சென்ட்ரல் ஹைலாண்ட், இன்னொன்னு டெக்கான் பிளாட்டூ. சென்ட்ரல் ஹைலாண்டோட ஒரு பார்ட் தான். சென்ட்ரல் ஹைலாண்டோட ஒரு பார்ட் தான் என்னன்னா, சோட்டா நாக்பூர் பிளேட்டூ. ஸோ அப்ப என்ன அப்படின்னா, இதோட எக்ஸ்டென்ஷன் தானே. சென்ட்ரல் ஹைலாண்டோட எக்ஸ்டென்ஷன் தான் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வரும்? சோட்டா நாக்பூர் பிளேட்டூ. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா தான் இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்ப வந்து சாம்பல், பெத்வா ரிவர் இது எல்லாமே எங்கன்னா, ஆக்சுவலி சோட்டா நாக்பூர் பிளேட்டோட உங்களுக்கு வந்து இந்த லொகேஷன்ஸ் மேப் ரீடிங்ல நீங்க வந்து என்னன்னா கனெக்ட் பண்ணா கூட உங்களால ஈஸியா கனெக்ட் பண்ண முடியும். சாம்பல், பெத்வால இங்கிட்டு வரும். சோட்டா நாக்பூர் பிளேட் ரிலேட்டடா வந்து ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவர் என்ன ரிவர்னா, இங்க இருக்கு பாருங்களேன். ஸோ ரிஃப்ட் வேலி, தாமோதர் ரிவர். அதுதான் என்னன்னா ஒரு ரிஃப்ட் வேலி. அந்த பிளேட்டோட வழியா வந்து போக வேண்டியது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமோதர் ரிவர் தான் வரும். எந்த ரிவர் வராது அப்படின்னா, சாம்பல், பெத்வா ரிவர் வராது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அடுத்து, எந்த வருஷம் நம்ம இந்தியனோட வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் மாடல் வந்து எந்த எந்த டைம்ல லான்ச் பண்ண போறாங்க? அப்படின்னு வந்து ஒரு கேள்வி. இது பக்காவான கரண்ட் அஃபேர். ஸோ பக்காவான கரண்ட் அஃபேர். ஆனா எது சம்பந்தப்பட்டதுன்னா, சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜில பர்ட்டிகுலரா வந்து என்னன்னா இஸ்ரோ. இஸ்ரோ சம்பந்தப்பட்ட, ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப என்ன இதுல தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இஸ்ரோ சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்து இப்ப நியூவான ஏதாவது வந்து என்ன சொல்றது ஒரு மிஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அப்கமிங் மிஷன் மாரி வந்துனா செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன? அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கங்க. இப்ப எல்லாமே ஏஐ இருக்கு. ஜஸ்ட் நீங்க போயிட்டு கூகுளோட ஜெமினில போட்டீங்க, ஏஐல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே உங்களுக்கு எடுத்து வந்து குடுத்துரும். நம்மளோட டைம நெறைய சேவ் பண்ணி குடுக்கும். ஸோ அதனால அதுல போயிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னலாம் எக்ஸாம் ரிலேட்டடா வருதோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கன்னா, கலெக்ட் பண்ணி ஒரு வாட்டி ஜஸ்ட் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கங்க. அதுக்காக தான் சொல்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2027. இதுவும் நியூஸ்ல இருந்து தான். இங்க பாருங்களேன். 2025 ஆகஸ்ட் மாசம், மே மாசத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ்ரோ வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் வந்துன்னா, ஆல்ரெடி பிளான்ல இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் மாடல்ல 2028ல என்ன பண்ண போறாங்கன்னா, லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். ஈவன் கிளாஸ் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல உங்களுக்கு குடுக்கும்போது, ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட அதுவும் இஸ்ரோ சம்பந்தப்பட்ட வந்து சில இம்பார்ட்டன்ட் வந்து சொல்லியிருப்பேன். நேஷனல் ஸ்பேஸ் டே 23 ஆகஸ்ட் வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம். அதுக்கான ரீசன் எல்லாத்தையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இஸ்ரோ சம்பந்தப்பட்ட நெறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா கேட்கறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான். அதே மாரி வந்து இப்ப இந்தியாவோட வந்துனா ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது என்ன ஆர்பிட்ல வந்து இருக்குன்னா, லோ எர்த் ஆர்பிட். லோ எர்த் ஆர்பிட்ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து என்னன்னா இந்த ஸ்டேஷன் வைப்பாங்க. இது ஞாபகத்துல வச்சுக்கங்க. மேபி கேட்கலாம். அடுத்து எத்தன மாசத்துக்குள்ள நேஷனல் எமர்ஜென்சி வந்து நல்லா கவனிங்க. நேஷனல் எமர்ஜென்சிய எத்தன மாசத்துக்குள்ள நம்ம பார்லிமெண்ட் வந்து என்னன்னா பாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது பாலிட்டில எப்போது வந்து என்னன்னா இந்த ஏரியா ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கிறது தான். இத தெரிஞ்சுக்கிற வேண்டியது. நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு வந்தாவே வந்து நம்ம நாட்டோட வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
அவசர நிலை ரைட்டா? தேசிய அவசர நிலை வந்து வரப்போகுதுனாவே, டக்கு டக்குன்னு முடிவெடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப டக்கு டக்குன்னு எடுக்குன்னா வித்தின் 1 மாசம் தான் தருவாங்க. 1 மாசத்துக்குள்ள டக்குன்னு என்ன பண்ணணும்னா, அப்ரூவ் பண்ணி அந்த நேஷனல் எமர்ஜென்சிய ஃபாலோ பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்லிமென்ட் வந்து சொல்லணும். சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் வரும். இந்த டாபிக் அப்படின்னு பார்த்தா இந்தியன் பாலிட்டி தான். ஸோ நான் அகைன் வந்து இந்த இந்த டேபிள் ஏன் நான் குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே பாலிட்டிய நீங்க கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் அந்த சாப்டர் வந்து இந்த இடத்துல குடுத்துருக்கேன். நம்ம எங்க லேர்ன் பண்ணணும்னா, பார்லிமென்ட்டோட டாபிக்ல வந்து லேர்ன் பண்ணுவோம். எமர்ஜென்சி வந்து கம்ப்ளீட்டா. ஸோ அதுல வந்து இங்க குடுத்துருக்கேன். 3 டைப் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட்டோட ரூல், பினான்சியல் எமர்ஜென்சி. இதுல நேஷனல் எமர்ஜென்சி ஆர்டிகிள் 352, இது 356, இது 360. இப்ப பாருங்களேன் வித்தின் 1 மாசத்துக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பண்ணணும். ஐ மீன் அக்செப்ட் பண்ணணும். இது வந்து 2 மாசம். பிரசிடென்ட் ரூல் பொறுத்தவரைக்கும் 2 மாசம். நேஷனல் எமர்ஜென்சி 2 மாசம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்துக்கங்க. மேபி வந்து அப்கமிங்ல வந்து என்ன இந்த பிரசிடென்ட் ரூல் இல்ல பினான்சியல் எமர்ஜென்சி ரிலேட்டடா வந்து கேட்கலாம். அதனால தான் சொல்றேன். நெக்ஸ்ட் போயிடலாம். அடுத்து பாருங்க. Which of the following is true regarding the Anglo-Indian representation in state assembly? ஆக்சுவலி நெறைய வந்து என்னன்னா, இந்த மாரி ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடா வந்து கேட்குறாங்க. இதுல என்னன்னா, கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் ரிலேட்டடா கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சிருந்தா தான் என்ன பண்ண முடியும்னா, இந்த ஸ்டேட்மெண்ட்ட எலிமினேட் பண்ணி நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்மளுக்கு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து சில இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் அது போன வருஷமே இந்த அமெண்ட்மெண்ட் எல்லாமே நியூஸ்ல இருந்ததா கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. 100ல இருந்து 106 வரைக்கும் இல்ல அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணீங்கன்னா, மனப்பாடம் பண்ணிருங்க. ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கங்க. ஏன்னா இதுல ஏதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்ட வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்றதுக்காக டெஃபினட்டா நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது 100வது அமெண்ட்மெண்ட் எத பத்தினதுன்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கு வந்து லேண்ட் பவுண்டரி செட்டில்மெண்ட் நடந்திருக்கும். அதுக்கான அமெண்ட்மெண்ட். 101வது வந்து ஜிஎஸ்டி சம்பந்தப்பட்டது. 102 வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் குடுக்கறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. 103 வந்து இடபிள்யூஎஸ்க்கான ரிசர்வேஷன். இங்க வந்து நான் இடபிள்யூஎஸ் 3 வார்த்தை, இங்க 103 3வது கனெக்ட் பண்ணிக்கங்க. 104வது வந்து எஸ்சி, எஸ்டி ரிசர்வேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க பார்லிமெண்ட்ல. அதோடு சேர்த்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டிக்கான வந்து நாமினேஷன் இருக்கும். அது வந்து இனிமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இதுக்கான பெருசா யாருமே வந்து ஆங்கிலோ இந்தியன் அப்படின்னு வந்து நம்ம இந்தியால இல்ல. இப்போ வந்து ஃபியூ பீப்பிள் தான் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம வந்து கொண்டு வரணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இத வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் 104வது. 105வது என்ன அப்படின்னா ஓபிசி. ஸோ ஓபிசி வந்து அதாவது ஓபிசி சர்டிபிகேட் வாங்குறோம் பார்த்தீங்களா? அந்த சர்டிபிகேட் குடுக்கறதுக்கான பவர் யார்கிட்ட இருக்குன்னா, ஸ்டேட் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு, அத வந்து ரீடைன் பண்ற மாரி வந்து கொண்டு இருப்பாங்க 105ல. 106 வந்து உமனுக்கான ரிசர்வேஷன். 33% வந்து ரிசர்வேஷன்ஸ் வந்து லோக்சபா, ஸ்டேட் அசெம்பிளி இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு. இந்த 100ல இருந்து 106 அமெண்ட்மென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைண்ட்ல வச்சுக்கங்க. இப்ப கேள்வி வந்து பாருங்க. ஆங்கிலோ இந்தியன் ரெப்ரசன்டேஷன் சம்பந்தப்பட்ட எது ட்ரூ அப்படின்னு கேட்கிறேன். இது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? அபாலிஷன் பண்ணிட்டாங்க. இதுல 104வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மென்ட். அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். அடுத்து which one of the following scheme supports financial service through postman? சரி போஸ்ட் சம்பந்தப்பட்ட இருக்கிற ஒண்ணே ஒண்ணு என்ன? இந்தியா போஸ்டோட பேமெண்ட் பேங்க். இதுல லாஜிக்காவும் என்னன்னா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து கல்பேலியா டான்ஸ் ரெப்ரசன்ட் மூவ்மெண்ட் ஆஃப் விச் கிரியேச்சர்? ஆக்சுவலி இது வந்து என்னன்னா ஃபோக் டான்ஸ். நெறைய ஸ்டூடெண்ட்க்கு இருக்கிற பிரச்சனையே வந்து என்னன்னா, இந்த பாலிட்டி, ஜியோகிராஃபி அதுல தப்பு பண்ண மாட்டாங்க. இந்த மாரி ஃபோக் டான்ஸ்ல தான் தப்பு வரும். ஏன்னா அந்த மாரி தான் கேட்கறானுங்க. சரி கல்பேலியா டான்ஸ், ராஜஸ்தான டான்ஸ். ப்ராப்பரா உங்களுக்கு வந்து என்னன்னா, நான் டீச் பண்ணியிருப்பேன். நல்லா கவனிங்க. கல்பேலியா வந்து ரொம்ப ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து ராஜஸ்தான். இதுக்கு இன்னொரு பேருமே இருக்கு. ஸ்னேக் சார்ம்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா அவங்க ஆடும்போதே வந்துனா, ஒரு பாம்பு ஆடுற மாரி தான் வந்து ஆடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது யுனெஸ்கோவோட வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிடேஜ் ஆஃப் ஹியூமானிட்டிலுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அத வச்சு பார்க்கும்போது ஸ்னேக் சார்மான்னு என்ன? எத வந்து என்னன்னா போர்ட்ரே பண்ற மாரி இருக்குன்னா, ஸ்னேக். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பி தான். ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா, நான் குடுத்த ஃபோக் டான்ஸ்க்கான சாப்டர் இருக்கும். அத வீடியோ பார்க்க முடியாட்டாலும் பிடிஎஃப் இருக்கும். ஸோ பிடிஎஃப் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன் பண்ணிட்டு போங்க. நெறைய ஸ்டூடெண்ட் வந்து என்னன்னா, அ ஒரு கன்டென்ட் இருக்கு. பட் அந்த கன்டென்ட்ட என்ன பண்ணாம பார்க்காமயே நெறைய பேர் வந்து என்னன்னா, மிஸ் பண்ணிர்றீங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்றேன். அடுத்து பாருங்க. விச் டைமென்ஷன் did Switzerland secure first place in for 2024-25 according to the IMD World Competitive Ranking? ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் அண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாப்டர் இருக்கும். ரிப்போர்ட் அண்ட் வந்து இண்டெக்ஸ். அதுல சில இம்பார்ட்டன்ட் வந்து ரிப்போர்ட்ல வந்து இந்த வேர்ல்ட் காம்படிட்டிவ்னஸ் ரேங்கிங் வந்து இம்பார்ட்டன்ட் தான். இதுல பொறுத்தளவுக்கு
மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சர்லாந்து, ஃபின்லாந்து அவங்க தான் வந்து டாப்ல வருவானுங்க. பட் இவன் கேள்வி வந்து எப்படி கேட்டு வச்சிருக்கான்னா, சுவிட்சர்லாந்து வராங்க. எதுல வந்து அவ ரொம்ப வந்து பெட்டரா ப்ளே பண்றாங்க? அப்படின்னு வந்து கேட்கறாங்க. பிசினஸோட எஃபிஷியன்சில வந்து அவங்க ரொம்பவே வந்துனா திறமையா இருக்காங்க. திறமை மீன்ஸ் வந்து அவங்க ஈஸியா என்ன பண்றாங்கன்னா, பிசினஸ் எஃபிஷியன்சி பண்றதுக்கு ஏத்தாப்ல அவங்களோட கவர்ன்மெண்ட் லாஸ் எல்லாமே ப்ராப்பரா இருக்குன்னு அர்த்தமாகும். அத வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க சுவிட்சர்லாந்து தான் வந்து ரீடெயின் டாப் பொசிஷன்ஸ். இந்தியா வந்து 41 ரேங்க். இது 2025ல இருக்கிறது தான். அப்ப மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின் கரண்ட் அஃபேர் 2025ல தான் கேட்குறாங்க. ஸோ அப்ப 2025ஓட கரண்ட் அஃபேர் என்ன பண்ணா நீங்க வந்து பார்க்கணும். எது வரைக்கும் பார்த்தா போதும்னா, ஸோ ஜனவரி எடுங்க. ஜனவரி 2025ல இருந்து எது வரைக்கும் பாருங்கன்னா, நவம்பர் வரைக்கும் வந்து பாருங்க. நவம்பர் 2025. எதுக்காக சொல்றேன்னா, டிசம்பர் வரைக்கும் அவங்க கொஸ்டின கேட்கல. அ பார்த்த வரைக்கும் இன்னும் கேட்கல. அகைன் இது வந்து ஃபர்ஸ்ட் டேனால மேபி வந்து என்னன்னா நான் சொல்றது ராங்கா இருக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 டேஸ் வந்து வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு டைம் இருக்கு அப்டின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது, உங்களுக்கு இன்னமும் வந்து என்ன கிடைக்கும்னா, ஒரு எஃபெக்டிவா இதுதான் வந்து கரண்ட் அஃபேர் நான் டெடிகேட்டடா ப்ரிப்பேர் பண்ணணும் அப்டின்னா, ஐ மீன் ரிவிஷன் பண்ணணும் அப்டின்னா, ஸ்ட்ராட்டஜி வந்து கிடைக்கும். அடுத்து பாருங்க, மேங்க்ரூவ் செல் 2025 இது ஏதோ நியூஸ்ல இருந்திருக்கு. அது எந்த ஸ்டேட்டோட அசோசியேட்டட் அப்டின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ மேங்க்ரூவ் அப்டின்னா இருந்தாவே என்ன? இது வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்டின்னு மேபி பார்க்கலாம். மேங்க்ரூவ் இருக்கு. மேங்க்ரூவ் என்ன? கடல் பக்கத்துல இருக்கும். கடல் பக்கத்துல இருக்க ஸ்டேட் பார்த்தா 4மே கடல் பக்கத்துல இருக்கிறது தான். அப்ப இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா, வேற மாரி நம்ம வந்து திங்க் பண்ண பார்க்கணும். மேங்க்ரூவ் செல். மேங்க்ரூவ் செல்னா என்ன கிடையாது ஒரு இனிஷியேட்டிவ். அந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்டின்னா, மிஸ்டி இனிஷியேட்டிவ்ன்னு சொல்லுவாங்க. மிஸ்டி மிஸ்டி டிஐ வரும். எம்ஐ மிஸ்டி ஸ்கீம் அப்டின்னு சொல்லுவாங்க. மிஸ்டி ஸ்கீம்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் என்னன்னா, மேங்க்ரூவ வந்து புரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா மேங்க்ரூவோட வந்து ரோல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இருக்கும். அந்த ரோல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஏதாவது வந்து லேண்ட்ஸ்லைட் நடக்குது, இல்ல ஏதாவது சுனாமி வரப்போகுதுன்னா, நம்ம உள்ள அதாவது லேண்டுக்குள்ள வரவிடாம தடுக்கிற ஃபர்ஸ்ட்டு ஒரு பேரியரே என்ன சொல்லுவாங்கன்னா, மேங்க்ரூவ் தான் சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கிற மேங்க்ரூவ நம்ம எந்த அளவு புரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு, நெறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல ஒண்ணு இம்பார்ட்டன்ட் மிஸ்டி ஸ்கீமு. இதுல என்னன்னா மேங்க்ரூவ் செல் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்சர்வ் பண்றதுக்கான மேங்க்ரூவ் கன்சர்வ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்குறாங்க. இதுதான் வந்து நியூஸ்ல இருந்தது. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா தான் வரும். மேங்க்ரூவ் செல் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அடுத்து ஆர்டிகல் 370 வந்து அப்ரோகேட் பண்ணாங்க. ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஜம்மு காஷ்மீர்ல இருந்து எடுத்தாங்க. அது பண்றது எப்படி பண்ணாங்க? என்ன கான்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசத்த வந்து யூஸ் பண்ணாங்க? இது லாஸ்ட் 3 வருஷம், 4 வருஷத்துக்கு முன்னாடிலாம் டெய்லி என்னன்னா அந்த ஆர்டிகல் 370 பத்தி வந்து நியூஸ் பேப்பர்ல மென்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த அந்த பேசிக்ல இருந்து நீங்க கொஞ்சம் பார்த்துருந்தா உங்களுக்கு ஈஸியா என்ன பண்ண முடியும்னா, கனெக்ட் பண்ண முடியும். அதாவது பிரசிடென்ஷியல் ஆர்டர் தான். இது வந்து கான்ஸ்டிடியூஷன் லெவல்ல, பார்லிமென்ட்ல வந்து ஏதாவது மெஜாரிட்டி போட்டு அந்த மாரிலாம் இல்ல. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அதெல்லாம் லேட்டரா தான் வந்திருக்கும். ஸ்டார்ட்டிங்ல அந்த ஆர்டிகல் 370 எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா, பிரசிடென்ஷியல் ஆர்டர் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அத பார்லிமென்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதன் மூலம் ஆர்டிகல் 370 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து குளோபலோட ரிஸ்க் ரிப்போர்ட் வந்து எவ்ரி இயர் வந்து பாஸ் பண்றது எந்த இன்ஸ்டிடியூட் பாஸ் பண்ணாங்க? ரிப்போர்ட் பொறுத்தளவுக்கு 3 லைன்ல வந்து தெரிஞ்சுக்கணும். 1 யாரு ரிலீஸ் பண்றா? யார் ரிலீஸ் பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். 2வது இந்தியாவோட ரேங்க் என்ன? அந்த ரிப்போர்ட்னால இந்தியால ஏதோ ஒரு இம்பாக்ட் நடந்திருக்கலாம். சம்திங் ஏதாவது வந்து ஒரு எக்செப்ஷனல் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, அது ரிலேட்டடா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இந்த ரிப்போர்ட்ட ரிலீஸ் பண்றது வேர்ல்ட் எக்கனாமி ஃபோரம் தான். பாருங்களேன். 2026 ஜனவரில என்னன்னா, ஆக்சுவலி எவ்ரி இயர் ரிப்போர்ட் இருக்கனால, இது வந்து ஜனவரி மாசம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. குளோபல் ரிஸ்க் ரிப்போர்ட் வேர்ல்ட் எக்கானமி ஃபோரம். அடுத்து ஆர்ச்சரியோட வேர்ல்டு கப் 2024 எந்த சிட்டில நடந்ததுன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஃபேக்சுவல். ஷாங்காய் ஷாங்காய் சைனால வந்து நடந்தது. அடுத்து விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் தீம் ஆஃப் த புக்? ஹாட் ஸ்டேஜ்ன்னு இருக்கா? லாஸ்ட் வருஷம் எல்லாமே புக்ஸ் அண்ட் அதுல இருந்து டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் வரும். ஆனா அந்த புக்ஸ் அண்ட் ஆதர் எப்படி இருக்கும்னா, பேசிக்கா ஸ்ட்ராட்டஜிக்கேல ஸ்ட்ராட்டஜிக்கேல வந்து என்னன்னா, ஃபேமஸான பர்சனாலிட்டீஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்போர்ட்ஸ் பெர்சன், அவங்களோட வந்து ஆட்டோபயோகிராஃபி இந்த மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இந்த வருஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர் ஓரியன்டடா. கரண்ட் அஃபேர் ஓரியன்டடா வந்து என்ன பண்றாங்கன்னா, புக்ஸ் ஆதர்ல இருந்து என்னன்னா கொஸ்டின்ஸ் வந்து எடுக்குறாங்க. ஏன் சொல்றேன்னா, இது வந்து போன வருஷம் ரிலீஸ் பண்ண வந்து ஒரு புக். ஹாட் ஸ்டேஜ்ன்னு பார்த்தா 2024 இந்த புக் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இந்த புக் எது சம்பந்தப்பட்டதுன்னா நம்மளோட இந்தியாவோட தான். டிடெக்டிவ் ஃபிக்ஷன் மாதிரி வந்து இருக்கு. இது வந்து என்னன்னா எதுக்காக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னு தெரியவே இல்லை. பட் இப்படி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கு. அது மட்டும் நம்ம தெரிஞ்சிட போதும். ரொம்ப டெப்த் போகணும்னா அவசியம் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் மாடர்ன் இந்தியன் பிளே ஆன் சோஷியல் இஷ்யூன்னு சொல்றாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். இது ஏன் வந்துச்சு அப்படிலாம் எனக்கு தெரியல. கரண்ட் அஃபேர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. அதுவும் புக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வருதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இது ஒரு என்ன பண்ணா பாத்துக்கணும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து பாருங்க. வெதர் ரென்சினா ஆக்சுவலி என்னன்னா கொஸ்டின் இது எப்படி கேட்டாங்க அப்படின்னு தெரியல. அந்த ஹிந்தி சேனல்ல இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தானுங்க. மேபி என்னன்னா இந்த வெதர் ரென்சினா ரிலேட்டட் டு எது அப்படின்னு வந்து கேட்டிருக்கலாம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் என்னன்னா சாயில் டைப். ரென்சினா வந்து கைண்ட் ஆஃப் என்ன சொன்னா சாயில் டைப். இது என்னன்னா இந்த சுண்ணாம்பு இருக்குல்ல, லைம் ஸ்டோன் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த லைம் ஸ்டோனோட ஒரு பார்ட் ஆஃப் பகுதி தான் என்னன்னா இந்த ரென்சினா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எந்த ரிவர் லாங்கஸ்ட் ரிவர் ஆனா அது இந்தியாவுக்குள்ளேயே ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம லாங்கஸ்ட் ரிவர்னா கங்காவை எடுத்தலாம். பட் கங்கா எங்க வரைக்கும் போகும்? பங்களாதேஷ்குள்ள போகும், ரைட்டா? அப்ப அது எடுக்கக்கூடாது. ஏன்னா அவன் இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் ஃப்ளோன்னு சொல்றான். அப்படி பார்க்கும்போது பென்சா ரிவர் வரும். பென்சிலால என்ன கோதாவரி. ஸோ கோதாவரி இருக்கிறதுலேயே வந்து பெரிய ரிவர் இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் வந்து ஃப்ளோ ஆகும். அதனால இதான் வந்து ஆன்சரா வரும். ஸோ ஜியோகிராஃபில எந்த டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனின்சுலா ரிவர் ட்ரைனேஜ் சிஸ்டம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இது எல்லாமே நீங்க ரீகலெக்ட் பண்ணி ரிவைஸ் பண்ணணும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து நெக்ஸ்ட் சென்சஸ் வந்து இந்தியாவோடது எப்ப கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வருது. ஸோ ஆக்சுவலி இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன் சொல்றேன்னா சில இதுல போடும்போது என்னன்னா 2028 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்றாங்க. எந்த டைம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா 2028ன்னு சொல்றாங்க. பட் விக்கிபீடியால இன்னும் சில இதெல்லாம் பார்க்கும்போது 2027 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது பிடிஎஃப் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல என்ன சொல்லியிருப்பேன்னா 2027 தான் வந்து சென்சஸ் பண்ண போறாங்க. 16வது சென்சஸ் வந்து நம்ம இந்தியாவோடது. இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 8வது. ஓவரால் பார்க்கும்போது 16வது. ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோன்னா 8வது சென்சஸ். இந்த 16th ஞாபகத்துல வச்சுக்கங்க. ஸோ 16th சென்சஸ் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் மேபி வந்து கேட்கலாம். 2027 வந்து ஐ மீன் கம்ப்ளீட் பண்றதா வந்து சொல்றாங்க. அதனால விக்கிபீடியாலுமே என்ன அப்படின்னா 2027 சென்சஸ் ஆஃப் இந்தியா தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால ஆன்சர் 2027. அடுத்து ராஜ்யசபால வந்து பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா சில மெம்பரை வந்து நாமினேட் பண்ணுவார். அது எத்தனை பேர் நாமினேட் பண்ணுவாரு அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஃபேக்சுவல். இது நார்மல் பிரசிடென்டோட சாப்டர்ல லேர்ன் பண்ணிருக்கோம். 12 பேர் என்ன பண்ணுவாருன்னா பிரசிடென்ட் வந்து நாமினேட் பண்ணுவாரு. இது என்ன சாப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்டோட சாப்டர்ல வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எந்த அமெண்ட்மெண்ட் மூலம் வந்து உள்ள கொண்டு வந்தது? 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட். இது எதுல நம்ம லேர்ன் பண்ணுவோம்? ஷெட்யூல்ஸ்ல லேர்ன் பண்ணுவோம். கம்ப்ளீட்டா வந்து 12 ஷெட்யூல் இருக்கும். அந்த 12 ஷெட்யூல்ல வந்து 11வது ஷெட்யூலும் 12வது ஷெட்யூலும் எதன் மூலம் வந்திருக்குன்னா 73rd அண்ட் 74th அமெண்ட்மெண்ட் மூலம் தான் கொண்டு வந்திருக்கும். இது வந்து ஈஸியானது தான். அடுத்து ஸ்னேக் அப்படின்னு ஒரு டேர்ம் எந்த ஸ்போர்ட்ல யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. இது வந்து என்னன்னா எம்டிஎஸ்ல இப்படி ஒரு கேள்வி வரும். அதாவது என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல பேசிக்கா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட இப்ப ஃபுட்பால் இல்ல வாலிபால் அதோட ரேஷியோ வாலிபால் கோர்ட்டோட ரேஷியோ இந்த மாதிரிலாம் ஏதாவது 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் வந்து அடியாகும். அப்படி கேட்டிருக்காங்க. ஸ்னேக் அந்த டேர்ம் எதுல வந்து யூஸ் பண்ணா பாக்ஸிங்லயா? இந்த பாக்ஸிங்னா இந்த மாதிரி ஸ்னேக் ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி வந்து இந்த கால்லாம் வச்சு இப்படி அடிக்கிறாங்கல்ல. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பாக்ஸிங்ல அந்த டேர்ம் வந்து யூஸ் பண்றதா. அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் சம்பந்தப்பட்டது. அடுத்து கிரிக்கெட் பால். வெயிட் அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எ கிரிக்கெட் பால் ஸ்ட்ரிக்ட்லி வந்து ரெகுலேட்டட் இன் அஃபிஷியல் மேட்சஸ். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து இந்த 4 ஆப்ஷன்ல பார்க்கும்போதே வந்து நீங்க லாஜிக்கலா எது இருக்கோ அதுவே எடுக்கலாம். வேரியேஷன் இருந்துச்சுன்னா, இப்ப அது வந்து கரெக்ட்டா அந்த ஸ்ட்ரிக்ட்டா ரிலேட் பண்ணனா, ஏதாவது ஒரு வேரியேஷன் இருந்துச்சுன்னா, பவுன்ஸு, ஸ்விங்கு அதே மாரி வந்து இந்த பிட்சோட ஸ்டாண்டர்ட் இது எல்லாத்தையும் வந்து அஃபெக்ட் பண்ணும்னு சொல்லி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத வந்து என்னன்னா ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணுவாங்க. இது கிரிக்கெட் ரிலேட்டடா ஃபாலோ பண்றவங்களுக்கு டெஃபினட்டா வந்து ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். இவ்வளோ கொஸ்டின் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்ட கொஸ்டினு. இதுல ஓரளவுக்கு பார்த்தோம்னு வச்சுக்கலேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஸ்டின்ஸ் டஃப் தான். பட் இல்லைன்னு சொல்லல. பட் பேசிக்கா வந்துனா, நீங்க அந்த பாலிட்டி சம்மந்தப்பட்டது, பாலிட்டி சம்மந்தப்பட்டது, ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து ஈஸியா தான் இருந்தது. கரண்ட் அஃபேர் லிட்டில் வந்து டஃப்பா இருக்கிற மாரி ஃபீலா இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துனா ஓரளவு லேர்ன் பண்ணியிருந்தா என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். இது இல்லாம என்னன்னா 3 ஷிஃப்ட் நாளைக்கு நடக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஏன்னா ஒரு ஒரு ஐடியாவே இல்ல. அதனால தான் என்னன்னா, ஐ நோ தட் எஸ்எஸ்சில இருந்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாரி நீங்க ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நெறைய ஹிந்தி சேனல்ஸ் பெரிய பெரிய சேனல் பண்ணும்போது என்னால என்னன்னா
அவங்க அவ்வளோ ஷேர் பண்றானுங்க. ஆனா எல்லாமே ஹிந்திலேயே பண்றானுங்க. அதுவே வந்து எனக்கு கடுப்பாகுது. அவன் சொல்றது வந்து என்னன்னா, ஓகே ஒரு இங்கிலீஷ்ல சொன்னா கூட என்ன பண்ணலாம், இங்கிலீஷ்ல ஜஸ்ட் ஸ்லைடாவது குடுத்தா கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். பட் எல்லாமே ஹிந்தியில மட்டுமே குடுத்துட்டு இருக்கானுங்க. அதனால என்ன பண்ணிட்டேன்னா, நான் வந்து குடுத்துட்டு இருக்கேன். சரி, இப்ப ஆல்ரெடி நான் ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் சொன்ன மாரி, எல்லாமே ஜிஎஸ் டாபிக் வந்து என்னன்னா, ஆப்ல இருக்கு. ஸோ ஆப்ல என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது லேர்ன் பண்ணாம இருக்கீங்க, ரிவிஷன் பண்ணாம இருந்தீங்கன்னா, போயிட்டு வந்து ரிவிஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.